Hi students, welcome to Max 6th Max Chapter 1 Fraction Term 3 Example 16 Marudu, a milkman has 4 bottles of milk each containing 1.5 liters. மருது கிட்ட வந்து 4 bottles இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் 1.5 liters வந்து milk ஊத்தணும். அப்ப how much milk does he have in all? அப்ப எல்லாத்துலயும் பால் ஊத்தும்போது இந்த மில்க் 1.5 லிட்டர் 4 பாட்டில்ஸ்ல ஊத்தும்போது எவ்வளவு மில்க் வரும்னு கேக்குறாங்க. இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணனும். ஓகேவா? அவே வந்து இதல பாத்துக்கோங்க. since மருது has 4 bottles of milk and each containing 1.5 liters, he has 4 times ஊத்துறதா அர்த்தம். 4 பாட்டில் ஊத்துற 4 பாட்டில் இருக்கு. 1 2 3 4 பாட்டில் இருக்கு அப்படினா 4 times தான ஊத்துவோம். அப்ப மல்டிபிள் பண்ணனும். 1/2 into 4. அப்ப எப்படி மல்டிபிள் பண்றதுங்கறத பார்க்கலாம். ஓகே 1.5 into 4. 1.5 into 4 இப்படி மல்டிபிள் பண்ணாங்க. இந்த இடத்துல நம்ம பிளஸ் போடலாமா? 1 plus 1/2 1 plus 1/2 into 4. அது புக்ல ஃபாலோ பண்ணிருக்க மெத்தட் வந்து இதுதான். ஈஸியான மெத்தடும் ஒன்னு இருக்கு. அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்போ 1 into 4 பிராக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இங்க அத மல்டிபிள் பண்ண போறோம். அப்போ 4. இங்க என்ன இருக்கு பிளஸ்? இங்க 1/2 into 4. சரியா? 1/2 into 4. 1 2s are 2. 2 2s are 4. கேன்சல் பண்ணிட்டோம். இல்லனா 4/2 னு கூட போட்டுக்கலாம். 1 into 4 4. 4/2 னு போட்டாலும் 1 2s are 2 2 2s are 4 ஆயிடும். அப்ப 4 plus 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. 6 liters. டோட்டலா மில்க் எவ்வளவு? 6 liters. ஈஸின்னு சொன்னா பாத்தீங்களா? அது எப்படி ஈஸியா போறது அப்படினா 1 1/2 into 4 ஆ 1 2s are 2 2 plus 1 3 3/2 into 4 1 2s are 2 2 2s are 4 3 2s are 6 liter. இதுவும் ஓகே. ஆனா புக்ல ஃபாலோ பண்ணிருக்க மெத்தட் இதுதாங்கிறதுனால நீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 17 a man wants to fill 3/4 kg of rice equally in 3 bags. அதாவது 3.25 கிலோ ரைஸ் வந்து இருக்கு. அத 3 பேக்ல வந்து ஈக்குவலா அத வந்து ஃபில் பண்ணனும். how much rice does each bag contain? அப்போ ஒவ்வொரு பேக்லயும் எவ்வளவு வந்து ரைஸ் வந்து ஃபில் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இது என்ன அப்படினா இது வந்து டிவைட். என்ன பண்ணனும்? நம்ம டிவைட் தான் பண்ணனும் एक्चुअली இத. ஆனா இங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ரெசிப்ரோக்கலா இங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ரெசிப்ரோக்கலா. நம்ம எப்படி போறதுங்கறத பாப்போம். ஓகே 3/4 டிவைட்னு சொன்னேனா அப்ப 3.25 கிலோவை 3 பேக்ல ஃபில் பண்ணனும்னா அந்த 3 ஆல வந்து டிவைட் பண்ணனும் நம்ம. கீழ என்ன இருக்குறது அர்த்தம்? 1 இருக்குறது அர்த்தம். இப்ப 3/4 இந்த டிவைட நம்ம மல்டிபிளா பண்ணனா இந்த பிளேஸ் வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஓகேவா? அதான் இங்க டைரக்ட்டா பண்ணிருக்காங்க. each bag contains 1/3 of 3/4 kg of rice. 1/3 ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நம்ம டிவைட் போட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இத ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட்லயும் போடலாம். இத வந்து நம்ம வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருந்து என்ன ஃபிராக்ஷனுக்கு மாத்திட்டு கூட என்ன பண்ணலாம் நம்ம போடலாம். 3 plus 3/4 into 1/3 புக்ல போட்டுக்க மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். 3 இந்த 3 1s are 3 கீழ ஒரு 3 இருக்கு. 3 into 1/3 ன்னு போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட நீங்க போடலாம். பிளஸ் 1 into 3 3 4 3s are என்ன வந்துரும்? 12 வந்துரும். 4 3s are 12 ன்னு வந்துரும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்றோம்? 3 and 3 னை கேன்சல் பண்றேனா 1 வரும். இப்போ 1 3s are 3 4 3s are 12 ஆயிடும். 1/4 இப்போ எவ்வளவு இருக்கு? பிளஸ் வந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மிக்சர்ல எழுதலாமா? வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல எழுதியாச்சு. 1.25 கிலோ அது 1/4. ஓகேவா? இந்த ரைஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு பேக்லயும் ஃபில் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 18 in a juice shop if a man prepared 1.5 liters of juice from 1 kg of oranges, then how many liters of juice can be prepared from 12 3/4 kg of oranges? ஒரு ஜூஸ் ஷாப்ல ஒரு மேன் என்ன பண்றாரு? 1.5 லிட்டர் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. எவ்வளவு ஆரஞ்சுல இருந்து? 1 kg ஆரஞ்சுல இருந்து. 1 கிலோ ஆரஞ்சுக்கு 1.5 லிட்டர் ஜூஸ் கிடைக்குது. ஓகேவா? then how many liters of juice can be prepared from 12 3/4 kg of oranges? அதாவது 12.25 கிலோ ஆரஞ்சுக்கு அப்ப எவ்வளவு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வே எழுதிருங்க. the quantity of juice prepared from 1 kg of oranges. அதே மாதிரி 12 3/4 kg of orangesக்கு என்ன பண்ண முடியும் அப்படினா
1 kgக்கு வந்து 1.5 அப்படிங்கும்போது 12 kg 12 3/4 kgனா என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இப்போ அது ரெண்டுமே மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுங்கிறதுனால நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அது சம் போடலாம். 12 into 4 plus 3/4 into 1 into 2 plus 1/2. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். whole number into denominator plus numerator by denominator. whole number into denominator plus numerator by denominator. ஓகேவா? 4 2s are 8, 1 4s are 4, 48 plus 3/4 into 2 plus 1/2. 48 plus 3 51, 51/4 into 3/2. அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 4 டேபிளில் 3 கேன்சல் பண்ண முடியாது, 2 51 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணிவிடுவோம். 1 3s are 3, 5 3s are 15, 4 2s are 8. இதை வந்து நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனில் தான் எழுத முடியும். எவ்வளோ ஜூஸ் 153/8 ஜூஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ டிவைட் பண்ணி போடலாமா? 8 2s are 16 ஆகிடும். ஸோ 1 8s are 8 தான் நம்ம போடலாம். 15ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? 7 வருமா? இந்த 3 வந்து நம்ம கீழே இறக்கிடலாம். ஓகேவா? 3 கீழே இறக்கிட்டோம்னா 9 8s are 72 எழுதலாமா? 9 8s are 72. 3ல் 2 போச்சுன்னா 1, 7ல் 7 போச்சுன்னா 0. இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர் அப்படி தானே நம்ம எழுதுவோம். இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 19 1/8 liters. இவ்வளோ ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். பண்ணி ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். Example 19. Kandan shares 1/2 piece of a cake between 2 persons. 2 பர்சனுக்கு கேக்கை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாரு கந்தன். ஓகேவா? 1/2 பீஸ் அந்த இதில் வாட் வில் பி த ஷேர் ஆஃப் ஈச். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பாரு? சரியா? அவர்கிட்ட இருக்கிற கேக்கே வந்து ஹாஃப் பீஸ் தான், 1/2 பீஸ் தானே. ஸோ கேக்கை 2 பர்சனுக்கு கொடுக்குறாருங்கிறப்ப டிவைட் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றி நம்ம மல்டிபிளுக்கு கொண்டுட்டு வந்துக்கலாம். 1/2 2வை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 இங்கே வந்து 1 இருக்கதான் நம்ம வச்சுப்போம். இங்கே டிவைட் வந்து மல்டிபிளாக மாறும். இப்போ இந்த இடம் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். சரியா? இப்போ 1/4 என்ன ஆன்சர் வந்துச்சு? 1/4. 1/4ங்கிறது என்ன? கால். அப்போ அந்த அறையை வந்து காலாக பிரித்து 2 பாகமாக பிரிக்கும் போது கால் பகுதியாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம். Example 20. Divide 4 1/2 by 3 1/2. 4 1/2 3 1/2 டிவைட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே வந்து மிக்சரில் வந்ததுன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்குவோம். 4 2s are 4 into 2 plus 1/2 டிவைட் இருக்கட்டும், நான் அப்புறம் மாற்றி காமிக்கிறேன். 3 into 2 plus 1/2. 4 2s are 8, 8 plus 1/2 divide. 3 2s are 6 plus 1/2. 9/2 divide 7/2. ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாமா? டேரெக்டாக கூட நீங்கள் போடலாம். 4 2s are 8, 8 plus 1 9/2. 3 2s are 6, 6 plus 1 7/2. அதுக்கப்புறமா 9/2 டிவைட் வந்து மல்டிபிளாக மாறும். இங்கே வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2ம் 2ம் கேன்சல். ஆன்சர் வந்து 9/7. An oil tin contains 7.5 liters of oil which is poured in 2.5 liters bottles. How many bottles are required to fill 7.5 liters of oil? ஆயில் டின்னில் 7.5 liters ஆயில் இருக்குது. அதாவது 2.5 liters, அதாவது ஒரு பாட்டில் வந்து இருக்குல்ல, அந்த பாட்டிலில் வந்து நம்ம 2.5 liters வந்து ஃபில் பண்ண முடியும். அப்படி ஃபில் பண்ணும்போது how many bottles, இந்த 7.5 லிட்டரையும் நம்ம ஊற்றுறதுக்கு எத்தனை பாட்டில்ஸ் நம்ம தேவைப்படும்? ஒரு பாட்டிலில் 2.5 liters வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 7.5 லிட்டர்ஸையும் எத்தனை பாட்டிலில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7.5 லிட்டரை வந்து ஒரு பாட்டிலில் 2 லிட்டர் ஊற்றும் போது அப்போ என்ன பண்ணும்? இது டிவைடில் தான் வரும். இப்போ பாருங்கள், 7 2s are 14, 14 plus 1 15, 15/2 divide 2 2s are 4, 4 plus 1 5, 5/2. வேலாம் புக்ஸில் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. ஓகேவா? 15/2 ரெசிப்ரோக்கலாக மாற்றுறதுக்கு இங்கே நம்ம மல்டிபிள் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2ம் 2ம் மட்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 15/5. 1 5s are 5, 3 5s are 15.
அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3 பாட்டில்ஸில் இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட முடியும். 7.5 லிட்டர், 7.5 லிட்டர்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Example 22. A rod of length 6 meter is cut into small rod of length 1 meter each. ஒரு ராடோட லென்த் வந்து 6 மீட்டர், அதாவது ஒரு கம்பி. இதை வந்து ஸ்மால் ராடாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது ஒரு ராடோட சைஸ் எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 1.5 மீட்டராக இருக்குது. அப்போ how many small rods can be cut? இதுவும் டிவைட் தான். 6 மீட்டரை கட் பண்ணும்போது ஒரு ஈச் ராடோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1.5 மீட்டராக இருக்குது. ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் இப்போ டிவைட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு க்ளூ என்னென்னா, இப்போ ஒரு இதோட காஸ்ட்டை கொடுத்துட்டு, இப்போ ஒரு பென்சில் ரேட் 10 rupees அப்படின்னா 10 பென்சிலோட ரேட் கேட்டால் என்ன பண்ணுவோம்? 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ அந்த மல்டிபிள் அந்த இடத்துல வந்துடும். இப்போ ஒரு பென்சிலோட ரேட் 100 rupees, சாரி 10 பென்சிலோட ரேட் 100 rupees. 1 பென்சில் ரேட் கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். 1 பென்சில் ரேட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி தான் இது. இப்போ இதை 6 மீட்டரை வந்து கட் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து 1.5 கிடைக்கிது. அப்போ எத்தனை பீஸ் கிடைக்கும்? சரியா? பட்டு அந்த மாதிரி இதை நீங்கள் எது வந்து மல்டிபிள் எது வந்து டிவைட்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. 6/1 டிவைட் 1 1/2. 6 டிவைட் 1 2s are 2, 2 + 1 3, 3/2. இப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றலாமா? கீழே 1 இருக்கிறதா வச்சுப்போம். 6/1 into 2/3, 1 3s are 3, 2 3s are 6, 2 2s are 4. மேலே 4 மட்டும் தான் இருக்கு. அப்போ 4 rods. என்னது? 4 rods. 4 கம்பி வந்து அதில் நமக்கு கிடைக்கும். 6 மீட்டர் 1.5 மீட்டராக பிரிக்கும் போது 1.5 மீட்டரில் எத்தனை ராட்ஸ் கிடைக்கும்? 4 ராட்ஸ் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.